ராதே கிருஷ்ணா. நாம் இப்போ பார்க்க போகிறது பஞ்சமகா நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 நட்சத்திரங்களில் பரணி, மகம், அதே மாதிரி மிருகசீர்ஷம் அதுவும் எடுத்திருக்கு, ஹஸ்தம் எடுத்திருக்கு, சுவாதி, அனுஷம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 11 நட்சத்திரங்களை மகா நட்சத்திரங்களாக நிறைய எடுத்திருக்கு. அதில் பஞ்சமகா நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரங்களில் 4 நட்சத்திரங்களை மட்டும் நாம் பார்த்தோம். இப்போ நாம் அதில் விடுபட்ட ஒரு நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தை பார்க்க போகிறோம். முதல்ல அஸ்ட்ரோமித்ரன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுவாதி நட்சத்திரம் தமிழில் குமாரசாமியம், அதே மாதிரி ஜாதக அலங்காரம், ஞானக்களஞ்சியம் அப்படின்னு பல நூல்கள் இருக்குது. அப்படி நூல்கள் எல்லாத்துலேயுமே சோதி என்று அழைக்கப்படுகிறது, அதாவது ஜோதி என்று அழைக்கப்படுகிறது தமிழில். சம்ஸ்கிருதத்தில் சுவாதி என்று அழைக்கப்படுகிறது. ஜோதி என்றால் நெருப்பு. இங்கே சுவாதி என்றால் எங்கிருந்து நெருப்பு என்கிற வார்த்தை வருகிறது அப்படி என்று கேட்டால், சுவாதி சமீரணம் வாயுஹு ஸ்வஹா அனிலஹா அமிர்தாஹா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சுவாதி நட்சத்திரத்தினுடைய பெயர்கள் சம்ஸ்கிருதத்தில். இதில் ஸ்வஹா அனிலஹா அப்படிங்கிற வாக்கியம் வருது. அதாவது இப்போ உள்ள, இதுக்கு முன்னால் உள்ள காலத்துலேயும் சரி, இப்போ நடந்துகிட்டு இருக்கிற காலத்துலேயும் சரி, இனிமேல் எதிர்காலத்தில் பிரளயம் அப்படின்னு ஒன்று வந்தால் கூட அதன் பின்பும் இருக்கக்கூடிய, அதாவது எதிர்காலத்திலும் இருக்கக்கூடிய ஒரு நெருப்பு எது அப்படின்னு கேட்டால் அதற்கு சுவாதி என்று பொருள். இந்த சுவாதி நட்சத்திரம்தான் வடவ அக்னி என்று சொல்லக்கூடிய பூமியின் மத்தியில் இருக்கக்கூடிய நெருப்பு குழம்பு இருக்கு இல்லையா, லாவா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் வடவ அக்னி என்று பேர் சம்ஸ்கிருதத்தில். அதற்கு தேவதை இந்த சுவாதி தான். ஆனால் இதற்கு இன்னொரு தேவதை இருக்குது. யார் அப்படின்னா, சுவாதி சமீரணம் வாயுஹோ, வாயு அப்படிங்கிற சப்தமும் இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு இருக்கு. அப்போ அனல் காற்று என்று பெயர் அதுக்கு. அப்போ அந்த சுவாதி நட்சத்திரத்தில் யார் அவதாரம் பண்ணினா அப்படின்னு பார்த்தா, நரசிம்ம சுவாமி அவதாரம் பண்ணினார். யாருக்காக அவதாரம் பண்ணினார் அப்படின்னு கேட்டால், எல்லாரும் நம்ம சொல்கிறது பக்த பிரகலாதனுக்காக அவதாரம் பண்ணினார், அப்படி அவனுடைய பக்தியை மெச்சி அவனுக்காக அவதாரம் பண்ணினார் அப்படின்னு தான் நம்ம சரித்திரத்தில் பார்க்குறோம், இதிகாசங்களில் பார்க்குறோம். ஆனால் அது பூர்வ ஜென்மாவில் அந்த துவாரபாலகர்கள் 2 பேர் சனகாதி முனிவர்களை வைகுண்டத்துக்குள்ள அனுமதிக்காததுனால சாபத்துக்கு ஆட்பட்டு அந்த நாராயணனால் ஒரு அனுகிரகத்தினுடைய காரணத்தினால அவங்க இந்த சாபத்திலிருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னா, என்னோட பக்தர்களாக இருந்து 100 ஜென்மா கழிச்சுட்டு இங்கே வரையலா, இல்லைன்னா எனக்கு எதிரிகளாக 3 ஜென்மா எடுத்து திரும்ப எங்கிட்ட வரையலான்னு கேட்குறார். நாங்கள் பக்தர்களாக 100 ஜென்மா எடுத்து ரொம்ப நாள் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது, எதிரியாக இருந்தாலும் பரவாயில்லை, அதனால எனக்கு 3 ஜென்மா போதும்னு சொல்லி வரம் கேட்குறா. அப்படி எடுத்த அந்த அவதாரத்தினுடைய முதல் அவதாரம் தான் ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு என்று சொல்லக்கூடிய அண்ணா தம்பி 2 பேர். ஸோ அந்த நிகிரகம், அந்த தன்னுடைய அந்த துவாரபாலகர்களும் அவருடைய பக்தர்கள் தானே.
சுவாமியை பிரிஞ்சிருக்க முடியாம தானே நான் உனக்கு எதிரியா வந்தாலும் பரவாயில்ல சீக்கிரம் வரேன் அப்படின்னு கேட்டான். அப்போ பிரகலாதனுக்காக மட்டும் அவர் அவதாரம் பண்ணலை. அவருடைய பக்தர் தான் யாரு? ஹிரண்யகசிபு. எங்கே ஹரி இருக்கிறான், எங்கே நாராயணன் இருக்கிறான், எங்கே ஹரி இருக்கிறான், எங்கே ஹரி இருக்கிறான்னு ஒரு பக்தன் சொல்றதை விட அதிகமாக வந்து ஹரியோட பேரை சொன்னது யாருன்னு கேட்டால் ஹிரண்யகசிபு தான். அப்போ அவனுக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை ஹரி அப்படிங்கிற வார்த்தை. நாராயணன் பேரை சொன்னால் அவனுக்கு பிடிக்காது. அதனால் அதை என்கிட்ட சொல்லாதன்னு அந்த வார்த்தையவே சொல்லிகிட்டே இருப்பான். அதுக்கு பேர் தூஷணா பக்தி அப்படின்னு பேர். அப்படி அந்த ஹிரண்யகசிபுவும் பக்தன் தான், அந்த பிரகலாதனும் பக்தன் தான். ஆனால் அவ ரெண்டு பேருக்காக வந்து அவதாரம் எடுத்த அந்த நட்சத்திரம், இந்த நரசிம்ம சுவாமியாக அவதாரம் எடுத்த நட்சத்திரம் எதுன்னா அந்த சுவாதி. ஏன்னா அவருக்கு வந்து ஜொலிப்பாராம், அப்படி நெருப்பாக ஜொலிப்பாராம். அவர் வந்து ருத்ரனுடைய அம்சமாக சொல்லப்படுகிறது. ரௌத்ரம் அப்படிங்கிற அந்த வார்த்தையில இருந்து தான் ருத்ரம் அப்படிங்கிற வருது. அந்த ரௌத்ர ரூபமாக அவர் வரார். அப்புறம் அவர் சினம் தணிஞ்சு அனுகிரகமூர்த்தியாக லக்ஷ்மி நரசிம்மராக அனுகிரகம் பண்ணினார்னு நம்ம கதைகள் படிச்சிருக்கோம். சரி, இப்போ இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன்? இது வந்து சுவாதி நட்சத்திரத்தினுடைய உயர்வு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த விஷயங்களை பேசணும். இதில் பிறந்தவங்க மனிதர்களாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன்? ஏன்னா மகா நட்சத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. மகானா பெருசு. இந்த சுவாதியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன இரும்பு இதயம்னா, அதாவது ரொம்ப திருடமான ஒரு மனம். இந்த இரும்புங்கிற வார்த்தை சனிக்கு சொந்தமான வார்த்தை. இந்திரா காந்தி இதில் தான் பிறந்தா. அதனால் அவளுக்கு அயன் லேடின்னு பேர். ஏன்னா அவ்வளோ தைரியசாலி. அதே மாதிரி துலா லக்னம் சுவாதி நட்சத்திரத்தில் லக்னம் இருக்கிற மாதிரி பிறந்தவர் யார் அப்படின்னு கேட்டால் மகாத்மா காந்தி. அவர் வந்து உப்பு சத்தியாகிரகம் இருந்தார். சத்தியாகிரகம் அப்படின்னா வைராக்கியம். என்ன, சத்தியத்துக்காக வந்து விரதம் இருக்கிற சத்தியாகிரகம். உப்புங்கிற வார்த்தையும் யாருக்கு சொந்தம்? சனிக்கு சொந்தமான வார்த்தை. ஏன்னா அது ரெண்டுமே சனியோட ஆதிக்கம். ஏன்னா துலாத்துக்கு பஞ்சமாதிபதி சனி. அப்போ இந்த இரும்பு இதயம்னு சொன்னது கரெக்டு. சுவாதிக்கு அவங்களால எதையும் சாதிக்க முடியும். எண்ணிய காரியங்களை எப்படியாவது செஞ்சு முடிச்சிருவாங்க. பெண் குழந்தைகளாக சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தா அந்த தகப்பனார் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவர்னு அர்த்தம். ஏன்னு கேட்டால் அவ்வளவு வாஞ்சையாக அந்த குழந்தைகள் இருக்கும். தகப்பனாருக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. சரி, அப்போ ஆண் குழந்தைகளாக பிறந்தால் என்ன குறைஞ்சி போயிட போகிறாங்களா அப்படின்னா அப்படி இல்லை. ஆண் குழந்தைகளாக பிறந்தால் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல், அதாவது 30லேருந்து 32வது வயதை கடந்த பிறகு அவங்க வந்து தன் குடும்பத்திற்காக ஒரு பலமான ஒரு உழைப்பை கொடுப்பாங்க. ஆனால் சுவாதியில் பொன் குழந்தை பிறந்தது அப்படின்னா பிறந்ததுலேருந்தே அந்த குடும்பம் தானாக விருத்தி அடைஞ்சு தகப்பனார் ஒரு உயர்வான நிலைமைக்கு போயிடுவார். ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு உயர்வை தகப்பனார் கொடுக்கறது. அதே மாதிரி யஜ்ஞம் யாகம் இந்த மாதிரி விஷயங்களில் சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு பண்ணக்கூடிய யஜ்ஞங்கள், சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு பண்ணக்கூடிய பிரார்த்தனைகள், இதெல்லாம் வந்து உடனடியாக பலனை கொடுக்கிறது. அதே மாதிரி சுவாதி நட்சத்திரத்தில் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சோம் ஒரு பொண்ணுக்கு அப்படின்னா அந்த குழந்தை திரும்பவும் வந்து அழுதுண்டு திரும்பவும் வீட்டுக்கு வரமாட்டான்னு போதாயன மகரிஷி அப்படிங்கிறவர் வந்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கார். அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பொண்ணு பாரு, சுவாதி நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லியிருக்கு. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பொண்ணு பார்க்க போனாங்க, இல்லைன்னா வரன் பார்க்க போனாங்கன்னா வெறுங்கையோட திரும்பி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரம். அதே மாதிரி சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு கன்னிகாதானம் பண்ணி ஒரு பொண்ணை ஒரு அப்பா கொடுக்குறாருன்னா அந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டு திரும்ப வீட்டுக்கு வரமாட்டா. ஒரு நாளும் அப்படி ஒரு துக்கமான சம்பவங்கள் நடக்காது அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறது. அவ்வளோ உயர்வான நட்சத்திரம் இந்த சுவாதி. அப்போ இதில் பிறந்தவங்களுக்கு வந்து வாழ்நாளில் இவங்க என்ன கேட்குறது? இது மகா நட்சத்திரம், தெய்வீகமான நட்சத்திரங்கள் இல்லையா?
அதனால் இவங்க வாழ்நாளில் இவங்க கேட்ட எல்லா விஷயங்களும் கொடுக்கப்படும். ஒரு பொண்ணாக பிறந்தா அவள் ஒரு ஆண் மாதிரி வளருவா, ஸ்ட்ராங்காக இருப்பாள், போல்டாக இருப்பாள், எல்லா கலைகளும் படிப்பாள். அதே மாதிரி ஒரு ஆணாக பிறந்தான் அப்படின்னா அவன் வந்து கலைத்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களை படிப்பாங்க, அவன் வந்து சட்டத்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களை படிப்பாங்க. நிறைய பேர் ஜட்ஜாக இருக்கிறவங்க சுவாதி நட்சத்திரக்காரங்க. அப்போ இந்த உயர்வான விஷயங்கள். அதே மாதிரி வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கிறது யார் அப்படின்னா இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அப்போது காற்று எப்படி வந்து திடீர்னு தென்றலாக வீசும், திடீர்னு ரொம்ப புயலாக இருக்கும், திடீர்னு புழுதி காற்றாக இருக்கும் இல்லையா, காற்று எப்படி வேணாலும் மாறும். அதை மாதிரி இவங்களுடைய மனோபாவங்களும் கொஞ்சம் மாறத்தான் செய்யும். ஆனால் காற்று ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது எப்படி இலக்கை நோக்கி கரெக்டாக போகிறதோ அவங்க நினச்ச காரியத்தை கடைசியில் போய் நல்லபடியாக முடிச்சிருவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு வைராக்கியமான ரொம்ப ஸ்ட்ராங்கான ரொம்ப உறுதியான ஒரு நட்சத்திரம் எதுன்னா சுவாதி நட்சத்திரம். அப்போது இந்த பஞ்சமகா நட்சத்திரங்களில் சுவாதியை மாதிரி ஒரு உத்தம நட்சத்திரத்தை பார்க்க முடியாது. சாஸ்திரங்களால் அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நட்சத்திரம். அதே மாதிரி சாஸ்திரியமான பல விஷயங்களை வந்து தைரியமாக செய்யறதுக்கு வந்து அனுமதிக்கப்பட்ட நட்சத்திரம். ஒரு வேறு நாளே கிடைக்கல அப்படின்னா சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு இருக்குது அப்படின்னா தைரியமாக அந்த சுபகாரியங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. காலவிதானம் அப்படிங்கிற நூலில் சொல்லியிருக்கு. அதனால் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து ரொம்ப பாக்கியசாலிகள். பகவானுடைய அனுகிரகத்தை நேரடியாக வாங்கிட்டு வந்தவங்க. என்ன ஒரு சின்ன ஒரு கவலை அப்படின்னு கேட்டால், வாழ்க்கையில் வீட்டில் வந்து 10-15 பேர் மொத்தமாக பிறந்திருக்காங்கன்னு வச்சுப்போம், அதில் ஒரு சுவாதி பிறந்திருக்காங்க வச்சுப்போமே. ஆனாலும் அந்த 10 பேருக்கு நடுவில் அவங்க கொஞ்சம் லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க. சுயமாக எல்லாத்தையும் முடிவெடுப்பாங்க, தனியாக இருப்பாங்க. ஏன்னா அப்போ அந்த தனிமை, துணிவு, தைரியம் இதை மாதிரி விஷயங்கள் இதுதான் வந்து சுவாதியோட பலம். எதிர்காலத்தில் அதுவே பலவீனமாயிடும். ஏன் அப்படின்னா கொஞ்சம் வயோதிகம் வரும்போது நமக்குன்னு ஒரு நல்ல நட்பு இல்லையே அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. ஆனால் சுவாமி அவங்க கூடவே இருப்பார். தெய்வ பலம் அதிகம் உள்ள நட்சத்திரங்கிறதுனால அவங்க பகவானை நம்பி எந்த காரியத்தில் இறங்கினாலும் அந்த காரியம் சக்ஸஸ். அதனால் சுவாதியில் பிறந்தவங்க சுய முயற்சியில் முன்னுக்கு வரக்கூடியவர்கள், தன் தாயார் தகப்பனாரை உயர்வான நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியவர்கள். அதனால் சுவாதியில் பிறந்தவர்களுக்கு நாம் வந்து இடைஞ்சல் பண்ணக்கூடாது. அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் போது நம்ம அடக்கி ஒடுக்கி நான் இப்படித்தான் படிக்க வைப்பேன், நான் அப்படித்தான் செய்ய வைப்பேன், அதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து பெரிய பெரிய படிப்புகள்லாம் படிப்பாங்க, உயர்வான நிலைக்கு போவாங்க. அதனால் அவங்க போக்கில் விட்டு அவங்களுக்கு என்ன தேவைகளோ அதை செஞ்சு கொடுத்து, தாயார் தகப்பனாராக நம்ம என்ன அறிவுரை சொல்லணுமோ அதோட நிப்பாட்டிக்கணும். அவங்க திறமையை கொண்டு அவங்க முன்னுக்கு வர்றதுக்கு நாம் வழி பண்ணி கொடுத்தா போதும். சுவாதி நட்சத்திரம் எதிர்காலம் ரொம்ப நன்னா இருக்கும். அதனால் சுவாதி நட்சத்திரத்தை பற்றி இந்த விஷயங்களை ஜனங்களுக்கு வந்து தெரிவிக்க நம்ம பதிவில் விட்டு போனதுனால இப்போ இந்த விஷயங்கள் நாம் தெரிவிச்சிருக்கோம். இதை வந்து ஜனங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ராதே கிருஷ்ணா.